தன்னுடைய தனித்துவமான நகைச்சுவை மற்றும் உடல் மொழியால் ரசிகர்களை கவர்ந்த பிரபல நடிகர் ரோபோ சங்கர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தான் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட போது நடந்த அதிர்ச்சியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் பலரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போதுதான் அவருக்கு மஞ்சள் காமாலையின் அறிகுறிகள் தென்படத் தொடங்கியுள்ளன. சாதாரண சோர்வு என்று நினைத்து முதலில் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார். ஆனால் நோய் தீவிரமடையவே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். சிகிச்சையின் போது அவரது உடல்நிலை மோசமாகவே மருத்துவர்கள் அவர் உயிர் பிழைப்பது கடினம் என்று கூறியுள்ளனர். இந்த செய்தி குடும்பத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அச்சமயம் அவர் கிட்டத்தட்ட 1 மாதம் உணவின்றி மிகவும் சிரமப்பட்டுள்ளார். அந்த பேட்டியில் ரோபோ சங்கர் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது அவரை பார்க்க வந்த நண்பர்கள் சிலர், "சங்கர், நீ கவலைப்படாதே, உனக்கு ஏதாவது நடந்தால் உன் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்" என்று ஆறுதல் சொல்லியிருக்கின்றனர். இந்த வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலை தருவதற்கு பதிலாக அவரை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. தன்னுடைய நண்பர்கள் தான் இன்னும் உயிரோடு இருக்கும்போதே தன் மரணத்தை பற்றி பேசுவது அவருக்கு மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ரோபோ சங்கரின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த நேரத்தில் ஒரு சில நண்பர்கள் அவரை தொடர்பு கொள்ளக்கூட பயந்துள்ளனர். தன்னுடைய கடினமான காலங்களில் உண்மையான நண்பர்கள் யார் என்பதை இந்த சம்பவம் மூலம் அவர் உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் குடும்பத்தினரின் ஆதரவும் அவருடைய தன்னம்பிக்கையும் அவரை அந்த நோயில் இருந்து மீண்டு வர உதவியுள்ளது. அவருடைய மனைவி, மகள் மற்றும் மகன் ஆகியோரின் ஆதரவுதான் தன்னை குணப்படுத்தியதாக உருக்கத்துடன் கூறியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் உறவுகளின் மதிப்பையும் தான் உணர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரோபோ சங்கரின் இந்த பேட்டி சினிமாவில் நட்சத்திரங்கள் எதிர்கொள்ளும் தனிப்பட்ட போராட்டங்களையும் மன உறுதி எவ்வளவு முக்கியமானது என்பதையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இது அவரது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதுடன் பலருக்கும் ஒரு மன உறுதியை ஏற்படுத்தியுள்ளது.